இந்த மோதிரம் கொடுக்கணும் ஒரு காரணம் இருக்குன்னு தெரியுமா? என்ன காரணம் சார் விஜய் சார் கொடுக்கணும்னு? அன்பை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? நான் ரசிகன் சார், விஜய் ரசிகன். விஜய்க்கு வந்து இந்த கோட் படத்தினுடைய அவருடைய எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸுக்காகவும் அதோட வெற்றிக்காகவும் அது தமிழ்நாடு ஷேர் 100 கோடியை தாண்டியதற்காகவும் என்னோட மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமாக கொடுத்த ஒரு மிகச்சிறிய ஒரு அன்பளிப்பு, அவ்வளோதான். அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபேன் பாயாக அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். நான் சாதாரணமாக நினச்சி கொடுத்தேன். அது இன்றைக்கி ஏதோ பெரிய விஷயமா அது பேசுபொருளாக பேசப்படுது. நான் இதெல்லாம் நினச்சே பார்க்கல, இது எதிர்பார்க்கவே இல்லை. கோட் அந்த மோதிரம் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கே என்ன ஸ்டைலாகவே மாறி அது சொன்னேன். அதை பார்த்து இனிமேல் நிறைய பேர் அந்த மாதிரி செய்யலாம் கொள்ளலாம். அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நான் வந்து அதை கொடுத்தேன், அவ்வளோதான். விஜய் சார் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு பார்த்த உடனே? ஒரு ஷாக்கிங் இல்லை, ரொம்ப அப்படியே ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார். அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து இது நான் வந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா கொடுத்தோன்னே வாங்கிட்டு வெரி நைஸ் தேங்க்யூ அப்படி சொல்லுவார். இவ்வளோ தான் நான் எதிர்பார்த்தேன், வேறு ஒன்றுமே அதுக்கு மேலே நான் எதிர்பார்ப்போடலாம் வச்சுக்கல. இது ரொம்ப பயங்கரமாக கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கவே இல்லை. அது பார்த்தோன்னா குழந்த மாதிரி அப்படி வெரி நைஸ்னு அதை எடுத்துகிட்டு டக்குன்னு வாங்கிட்டு கையில் போட்டு உடனே மீடியாக்கெல்லாம் எழுந்த கேமராக்கெல்லாம் கை நீட்டி போஸ்ட்லாம் கொடுத்து சிரித்து பயங்கரமாக ஒரு மாதிரி வந்து நல்லா எக்ஸைட் ஆகிட்டார். அப்படி ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நாம் கொடுத்த ஒரு விஷயம் அவரை இவ்வளோ தூரம் மனசை தொற்றுக்குதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கோட் இந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் சார். ஒரு நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களா இந்த படம்? நான் இல்லை, என்ன கோட்டுக்கு முன்னாடி என்னோடய பேட்டிகள்லாம் எடுத்து பாருங்கள். அத்தனை பேட்டிகள் நான் சொல்லியிருப்பேன், மாபெரும் வெற்றி படமாவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நிச்சயம். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து யாருக்கு பண்ணீங்க? இந்த மாதிரி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்க சொல்லி யாருக்கு பண்ணீங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக கொடுத்துட்டு வந்து காரில் ஏறிட்டேன். சார் அப்படி கிளம்பி கேரவன் போனாங்க, நான் காரில் ஏறிட்டேன். நான் இதை பற்றி பெருசாலாம் ஒன்றும் அதாவது சொன்னேன். இது அவ்வளோ ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டேன் சார். நான் ஏறிட்டேன். நானும் நம்ம ஆர்கே செல்லுமணி 2 பேரும் தான் போயிருந்தோம். 2 பேரும் காரில் ஏறி நாங்கள் ஏதோ பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ தான் வெங்கட் பிரபு ஃபோன் பண்ணி, சார் அந்த கோட் ரிங் கொடுத்துட்டிங்களா சாருக்கு? ஆமாம் பிரபு, இப்போ தான் கொடுத்துட்டு வரேன். சாரே ட்வீட் பண்ணிட்டார், அவர் இன்ஸ்டா பேஜ்லேயும் போட்டார் அப்படின்னார். அப்புறம் தான் எடுத்து பார்க்குறேன், அவர் போட்டிருக்காரு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஃபீல் எப்படி? ரொம்ப அல்லடா சொன்னது. நானே அதுலேயே, அதாவது அவர் கொடுத்த ரியாக்ஷனில், அவர் அதை ரசித்ததில், சிரித்ததில், சந்தோஷப்பட்டதில் நான் ரொம்ப அப்படியே பெருமையாக அப்பா பெரிய சாதனை பண்ண மாதிரி பெரிய மாவீரன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் அவரே எடுத்து வந்து அதை போட்டாருன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து உச்சகட்ட கௌரவம். அதாவது ஒரு ரசிகனுக்கு விஜய் அவர்கள் கொடுத்த உச்சகட்ட மரியாதை. அது இப்படி ஆத்மார்த்தமாக இருந்தால் பண்ணியிருக்கானே, அவனை ஆனர் பண்ணணுன்னு அவர் பண்ணியிருக்காரு.